உன்னை யாரா கொடுக்க சொன்னது? உன்னை யார் கொடுக்க சொன்னது? நீ இலவசம் கொடுப்பாங்க உனக்கு தேர்வு வச்சிருந்து நீ நம்ம கர்ண மகாராஜா மாதிரி கருணை தொகை குருணை தொகை யார்? நீ இந்த கர்ண மகா பிரபா நீ ஃபர்ஸ்ட் எதுக்கு அப்படி கத்துற? இது வரைக்கும் தமிழ்நாடு இந்த மாதிரி கட்சிங்க தான் ஆடுறதுங்க. 2000 காசு தரதும் சரி, இந்த பாலத்தார பிச்சை எடுத்துட்டு போற மாதிரி அவ்வளவு ஒரு மோசமான சூழ்நிலை தான் எல்லா மக்களையும் இந்த கட்சிக்காரங்க வச்சிருக்காங்க. திடீர்னு வந்து நீ 2000 நான் கொடுக்க மாட்டேன், இலவசத்தை நிறுத்திடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த மக்கள்கிட்ட சடனா சொன்னா அவங்க எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஆட்சிக்கு வந்து ஒரு அதிகாரத்துல வந்து உட்காரதுக்கு வேலை என்னமோ அதை பாருங்கடா. அதான் விஜய் பாத்துருக்காரு. நான் வருவேன், இந்த மாதிரி உங்களுக்கு எல்லாத்தையும் இருக்கிற அப்படியே தருவேன், பட் உங்க பொருளாதாரத்தை மேம்படுத்தணும் ஆல்ரெடி நான் சொல்லிட்டாரு. ஆட்சிக்கு வரணும்டா. இந்த திட்டம்லாம் இல்லாம மக்கள்கிட்ட திடீர்னு உனக்கு எதுவுமே நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னா எவன் ஓட்ட போட மாட்டான். இது பிராக்டிகல். என்ன ஒரு அறிவா பேசுற நீ? முதல்ல போய் டிஎம்கே ஏடிஎம்கே பார்த்து கத்த. ஏன் இப்படி புதுசா வந்து ஒரு கட்சி ஏதோ ஒரு திட்டத்தை கொண்டு வந்து மக்கள்கிட்ட ஏதோ ஒரு புதுசா நம்ம பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கிட்ட போய் நீ இப்படி பெராண்டிட்டு இருக்கிற? ஓ மேனிஃபெஸ்டோ பார்த்தாவே எவ்வளவு ஒரு பிரச்சனை இருக்குது, எவ்வளவு ஒரு குளறுபடி இருக்குது. முதல்ல நீ எப்படி அந்த அறிக்கையில நீ எப்படி செயல்படுத்துவ? உன் கட்சி நடத்துறதுக்கே மக்கள் இருந்து காசு வாங்குற, நீ ஆட்சி வந்து நீ எப்படி செயல்படுத்துவ? இதுல வர ட்ரெயினை கூட தமிழ்நாட்டுல விட்டுருவேன், தமிழ்நாட்டு ட்ரெயினை மாத்திரம் பேசுறியே. நீ முதல்ல ஒரு 4 எம்எல்ஏ சீட்டை உன்னால வாங்க முடியல, நீ எப்படி எம்பி சீட்டை வாங்கி வச்சிருவா? அத்தனை எம்பி சீட்டை வாங்கி போய் நீ ட்ரெயினை தமிழ்நாட்டு கொண்டு வந்துருவியா? அடுத்து நான் சொல்ற கட்சி தீவு மீட் எடுத்துருவோம் நாங்க சட்டப்படி. இதெல்லாம் நடக்கிற காரியமாடா? நீ பேசுனதெல்லாம் நடக்கிற காரியமா? சும்மா ஒரு கட்சி அந்த கட்சிக்கான அந்த கட்சியை தூக்கி கொடுத்துட்டான். இது நீ எப்படி வாங்கிடுவ? அடுத்து தலைநகரம் 5 தலைநகரம் கொண்டு வருவாராமா. எப்படி அது கொண்டு வந்தாலும் அதுக்கு ஒரு திட்டம் இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாம் இருக்கணும். இதெல்லாம் நீ எங்க கொண்டு வருவா? இதுக்கெல்லாம் எங்க இருந்து காசு இருக்கு? எங்க இருக்கு? வந்தவனே பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்திடுவியா? முதல்ல உங்க கட்சியில எவ்வளவு ஒரு பிரச்சனை இருக்குன்னு அதை பாருங்கடா. அதுக்கப்புறம் அடுத்த கட்சியை பாப்பீங்க. இதுல வர நாப்கின் பெண்களுக்கு ஸ்கூல் படிக்கிற பொண்ணுங்களுக்கு காலேஜ் படிக்கிற பொண்ணுங்களுக்கு இலவசம் வரலையா? இதே விஜய் தான் யோசிச்சு பேசினாரு. ரேஷன் கடை மூலமா எல்லாத்துக்கும் தருவோம், எல்லா பொண்ணுகளையும் சமமா பாத்துருக்காரு. நீ என்ன சொல்லிருக்க? காலேஜ் படிக்கிற பொண்ணு ஸ்கூல் படிக்கிற பொண்ணு அங்கேயே பிரிச்சுட்ட. டே பிபி அந்த பண்ணி மாதிரி கத்தாம ஃபர்ஸ்ட் உங்க திட்டம் எப்படி இருக்கு, நீங்க எப்படி செயல்படுத்த போறீங்கன்னு அதை முதல்ல திங்க் பண்ணுங்க. விசில் போடு, நம்பி நண்பா, விசில் போடு.